அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறோம்? பால் கொழுக்கட்டைங்க. குளிர்ந்த காற்றடிக்குது, சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசைங்க. பால் கொழுக்கட்டை பண்ணுறோம். ஒரு பக்கம் வெள்ளைப்பாகு காய்ச்சிட்ருக்கு, ஒரு பக்கம் சுடு தண்ணி காய்ச்சி மாவை பிணைஞ்சாச்சுங்க. வெல்லம் வந்து தூசி ஈசி இருக்கிறதுக்காக தான் நம்ம சுடு தண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறோங்க. கொதிக்க வச்சு அதை வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சாச்சு. ஒரு பக்கம் கொழுக்கட்டைக்கு தண்ணி கொதிக்குதுங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, அதனால் அதை 1 2 மாதிரி தட்டி போட்டாச்சுங்க. கொழுக்கட்டை பிணைஞ்சு உருண்டை திரட்டி சுடு தண்ணி போட்டு பிணைஞ்சேங்க. நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருந்துச்சு கொழுக்கட்டை. பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குனாங்க. சுடு தண்ணி கொதிக்கவும் கொழுக்கட்டையை ஒன்றுன்னா உள்ளே இறக்கி விட்டு ஒரு கிண்டி விடுங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு அரிசி மாவும் கரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து அது வந்து கொழப்பு தன்மை கொடுக்கும். தண்ணியாக இருக்குங்க. நான் அரிசி மாவு ஊற்றினேன், அதுக்கப்புறம் தான் கட்டியாக நல்லா பால் கொழுக்கட்டை சூப்பராக வந்துச்சுங்க. தேங்காய் பால் அது மாதிரிலாம் நான் போடலை. நல்லா ரொம்ப நேரம் வச்சுருந்தா கெட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களை சாப்பிடுவோங்க. பாய்.